வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் கூறப்பட்ட சாராம்சம் என்ன? தொடர்ந்து விஜய் அவர்கள் வேகமாக சென்று விட்டார், கரூர்லேருந்து சென்னை வந்துட்டார், ஆறுதல் கூட தெரிவிக்கலை அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. நான் ஏன் ஆறுதல் தெரிவிக்காமல் வந்தோம், எங்கள் கட்சிக்காரங்க ஏன் ஆறுதல் தெரிவிக்காமல் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி விஜய் அவர்கள் விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இது இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு சிக்கலாகும். பல உண்மைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், உண்மை ஒரு நாள் வெளிவரும். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், தடியடி நடத்தியது எதற்காக, அந்த தடியடி நடத்தியதால் வந்த பல பிரச்சனைகள், இதையும் இன்றைக்கி விஜய் தரப்பு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு வருது. இந்த மனுவின் மீது நாளைக்கு விசாரணை நடக்கும்போது விஜய் தரப்பு தங்களுடைய ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. இந்த ஆதாரங்கள் தான் இப்போ பூதாகரமாக இருக்கிறது. முதல் விஷயம், விஜய் கரூர்லேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்க விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை தொடர்பு கொண்டு, டிவிகேவுடைய துணை பொதுச் செயலாளரை தொடர்பு கொண்டு, ரொம்ப கூட்டம் அதிகமாகுதுங்க, விஜய் உடனே கிளம்ப சொல்லுங்கள், நீங்கள்லாம் கிளம்புங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் சென்னை வந்தோம். ஃபஸ்ட்டு வரும்போதே நாங்கள் கேட்டுக்கிட்டே வந்தோம். ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்க ஒரு தொண்டர்கள்ட்ட கேட்டுக்கிட்டே தான் வந்தோம். இப்போ தொண்டர்கள் சொன்னது, போலீஸார் தடியடி நடத்தினார், அதனால் எங்களால் உள்ளே போய் உதவி பண்ண முடியல. ஏன்னா ஏற்கனவே ஆம்புலன்ஸ் நிறுத்தினதுக்கு அதுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ இந்த போலீஸ் தடியடி நடத்திட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று, அந்த இடத்த விட்டு விஜய் வெளியேறும்போது உயிரிழப்புகள் இவ்வளோங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா வேகமாக வெளியேற சொன்னாங்க, வெளியேறிட்டோம். ஏன்னா இதை காரணமாக காட்டி விஜய் தான் காரணம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் விஜய் வந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முதல் தடவையாக உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தானாக சென்னை வரவில்லை, இவர்கள் அறிவுறுத்தினார்கள் வந்தோம் அப்படின்னு இன்றைக்கி தமிழக அரசு மேலே மொத்த பழியும் போட்டிருக்காரு விஜய். வெகுஜன மக்கள் ஏற்கனவே இதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கூட சொன்னோம், விஜய் தரப்பு வெளிப்படையாக சொல்லணும், நாங்கள் அன்றைக்கி வந்ததுக்கு காரணம் ஓடிலாம் ஒழியலிங்க, தமிழக போலீஸ் சொன்னாங்க, ஏங்க நீங்கள் போயிருங்க, சென்னை போயிருங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோன்னு அழுத்தமாக சொல்லியிருக்க வேண்டும். இப்போது சொன்னாங்களே. இன்னும் அடுத்த கேள்வி என்ன எழும், ஏன் தடியடி நடத்துனாங்க? இப்போ காவல்துறை தடியடை ஏன் நடத்துகிறாங்கிறது காவல்துறை ஒரு அறிக்கை தரப்போகுது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்தோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீதியரசர்லேருந்து எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை, உண்மை ஒரு நாள் வெளிவரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தில் விஜய் தரப்பு, அதாவது 19 எங்களுக்கு எஸ்ஐடி வேணாம், சிபிஐ கொடுங்க, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசரை வச்சு ஒரு குழு போடுங்க அப்படின்னு 19 சொன்னால் உச்சநீதிமன்றம் எடுத்துக்காது. ஏங்க இப்போ தான் பூர்வாங்க விசாரணை இருக்குது, உடனே எப்படி நீங்கள் தப்பும்பீங்க? இப்போ எஸ்ஐடியை கோர்ட்டு போட்டிருக்குது, ஒரு கோர்ட்டு எஸ்ஐடியை போடும்போது உச்சநீதிமன்றம் அந்த எஸ்ஐடியை நிராகரிக்கணும் அப்படிங்கிற விஜய் கோரிக்கையை ஏற்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் தான். அப்போ திமுக போலீஸ், அதிமுக போலீஸ் அப்படின்னா கோர்ட்டு பேதம் பார்க்காது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு போடுது, எப்போ திமுக ஆட்சியில். அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அதே லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை, இப்போ இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை திமுகவில் எடப்பாடி பழனிசாமி குற்றம் செஞ்சுருக்காரு, நாங்கள் மீண்டும் விசாரிக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தான், ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து எடப்பாடி குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மீண்டும் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை எடப்பாடிக்கு சாதகமாக இருக்கும், ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் நீதியரசர் அப்படி பார்க்க மாட்டாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எஸ்ஐடியை நீக்கணும் அப்படிங்கிற இன்றைக்கி விஜயோடைய கோரிக்கை ஏற்குமா நமக்கு தெரில. ஆனால் ஒரு விஷயம், இப்போ நீதிமன்றம் பல விஷயங்களை பார்க்கும். ஒரு சம்பவம் நடக்குது, புலன் விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது ஆளாளுக்கு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த அரசு தரப்புலேயே கருத்து சொல்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் கருத்து சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் இதில் ஒரு பார்வை பார்க்கும். அப்போ இதில் ஒரு பதட்டம் தெரியுது, இது நார்மலான விசாரணை இல்லை, இது தமிழகத்தில் நடந்தால் ஆளுகின்ற வர்க்கம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா விஜய் குற்றம் சாட்டுறது நேரடியாக தமிழக காவல்துறை மீது. தமிழக காவல்துறை மீது குற்றம் சாட்டும் போது அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் காவல்துறை அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரித்தால் சரியாக இருக்குமாங்கிறது தான் விஜய் அவர்களுடைய வாதம். அதனால் இதில் உச்சநீதிமன்றம் எப்படி முடிவெடுக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா அந்த உச்சநீதிமன்றத்துடைய இந்த முடிவை எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சிபிஐக்கு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக சிபிஐயோடைய அந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும்.
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லாக்அப் டெத் நடந்தது, சிபிஐ வந்துட்டாங்க, ஃபுல்லாக ஆவணத்தை நீங்கள் கொடுத்துடணும், இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணுவாங்க. சிபிஐ வந்து அதாவது என்னென்னா இன்னும் நல்ல எஃபிஷியண்ட்டான ஆளுங்க இருப்பாங்க, மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதனால தானே சிபிஐன்னு வச்சுருக்காங்க. புலனாய்வில் இன்னொரு அட்வான்ஸ் ரேஞ்சில் போவாங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ தமிழ்நாடு போலீஸ் விசாரித்ததுனா இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் விசாரித்தா நீங்கள் என்ன தான் நியாயமாக இருந்தால் கூட அதனுடைய தலைவர் சிஎம் தான். இப்போ ஒன்று வேணால் செந்தில் பாலாஜியை சிஎம் தியாகி அப்படின்னு சொல்கிறார். தமிழக போலீஸ் விசாரித்தா செந்தில் பாலாஜியை வந்து தியாகின்னு சொல்லுமா இல்லை குற்றவாளின்னு சொல்லுமா? நீங்களே சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக போலீஸ் அப்படிங்கிறவங்க விசாரித்தா, எஸ்ஐடி விசாரித்தா, இன்றைக்கி வந்து விஜய் மீது இன்னும் உண்மையாகவே அவங்க விசாரித்து தப்பு விஜய் மேலேன்னு சொன்னால் கூட மக்கள் வந்து இல்லை இல்லைங்க அது திமுக போலீஸுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் விடை தெரியாத கேள்விகள் நிறையா இருக்குது. இதுக்கு விடை தெரிய வேண்டும் என்றால் ஒரு பொதுவான புலனாய்வு பண்ணணும். பொதுவான புலனாய்வுன்னு சொல்ல முடியாது, அதுவும் பிஜேபி கையில் தான் போகும், வேறு என்ன பண்ண முடியும்? அதனால தான் விஜய் அவர்கள் தரப்பு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் எங்களுக்கு ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அநேகமாக நாளைக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஒரு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கணும். தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து என்ன தான் சொல்லுங்கள், ஸ்டாண்ட் வித் விஜய், அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து விஜய் வந்து பழி வாங்கப்படுகிறார், நான் உங்களோட இருக்கான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். விஜய் நேராக வீடியோ காலில் பேசுகிறார். இவ்வளோ பஞ்சாயத்து நடந்த பிறகு கூட விஜய் மேலே தப்பு இல்லைன்னு அங்கே பாதிக்கப்பட்டவரோட குடும்பம் சொல்லுது பாருங்கள், அதுதான் பெரிய ஹைலைட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா விஜய் அங்கே ஒரு மண்டபத்தை பிடிச்சி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்து அந்த காசோலையெல்லாம் தந்து ஆறுதல் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. லேட்டாக ஆறுதல் சொல்ல நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், வெளியில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் சொல்லியே இன்னும் விஜய் ரொம்ப நல்லவர், அவர் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் வந்து திமுக நலத்திட்டங்கள் பண்ணுறோம், காசு கொடுக்குறோம், எவ்வளவு சொன்னாலும் அந்த செல்வாக்கை உடைக்க முடியல. இப்போவும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், விஜய் தரப்பில் குறைகள் இருக்கிறதா, நம்ம அரசாங்கம் தரப்பில் குறைகள் இருக்கிறதா, எல்லாம் வந்து விசாரணை கமிஷன் சொன்னபோது தான் தெரியும். அதற்கு முன்பே தீர்ப்பு எழுதுகிற மாதிரி சில பேர் பேசுவது விஜய் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், விஜய் வந்து ரஜினி மாதிரி கட்சியை காலி பண்ணிட்டு போயிடுவார், அவர் வந்து பிஜேபிகிட்ட வந்து மண்டிட்டு போயிட்டார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கிற அளவுக்கு போயிட்டார், பனையூரில் உட்காந்துட்டு வெளியிலே வரமாட்டுறாரு, இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகா? என்னங்க அது 8 நாளாக அவங்க ஆலோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ அவர் போய் டிஜிபி ஆஃபீஸில் கேட்டார், நான் வந்து கரூர் போகிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு. மக்கள் எந்த மாதிரி கேட்குறாங்க, ஆமாங்க இவர் கரூர் போனால் பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கணுங்க, போலீஸ் இன்னும் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கும்போது எப்படிங்க அவர் போவார், அவர் மேலே என்னங்க தப்பு? அப்போ இந்த வாதங்களுக்கெல்லாம் வலு சேர்க்குற மாதிரி இன்றைக்கி விஜய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது பார்க்கும்போது விஜய் தானாக கரூரிலிருந்து வரவில்லை, வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. விஜய் தரப்பு காவல்துறை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ அழுத்தமான விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன் தடியடி நடத்துகிறாங்கன்னா நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்காடு செய்ய போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்காடு செய்யும்போது விஜய் தரப்புக்கு ஆஜராகக்கூடாது பெரிய வழக்கறிஞர்கள் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய லாபியே நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வேலையே பார்க்க வேணாம், காசு தரங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீதி ஒரு நாள் வெல்லும். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. என்னுடைய வீடியோ நிறையா நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுடைய கமெண்ட்டுகளை எந்த விதமான கமெண்ட்டுகளை ஏறினாலும் ஏற்றுக்கிறது என்னுடைய கடமை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.